இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஃபேக் நியூஸ் பரப்பதில் பல பேர் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருந்தாங்க. அவங்களெல்லாம் மிஞ்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே இவர் தான் கிளம்பி மக்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தா இது பழைய வீடியோ. திரு அஜித்குமார் அப்படின்றவர் இறந்தார் தெரியுமா? அவரை பார்க்க விஜய் வீடியோவை எப்போ எடுத்து போட்டிருக்கானுங்க. இதுக்கு கமெண்ட்டை பார்க்கணுமே. நாங்கள் இருக்கோம் அண்ணா, அண்ணா விட்டுறாதண்ணா, நாங்கள் இருக்கோம். இதில் எல்லாத்துக்கும் மேலே போய் ஒரு கமெண்ட்டை பார்த்தாங்க. திஸ் டைம் டு பீப்புள் ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா. நீ உன் தலைவனுக்காக வெயில நிற்கிற, சாகுற, பொதுமக்களான எங்களையும் ஏன் சேர்த்து இழுக்கிறீங்க? இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமாங்க? ஒரு காரணம் இருக்கு. எங்களை சுற்றி 2 கட்சிகளை நெகட்டிவாக செட் பண்ணுறாருங்க. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. இதில் எனக்கு அந்த முதல் கட்சி பேரை சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ரவுடிசம். 2வது கட்சியை பாருங்க, அது என்ன கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு தெரியல. போற இடம்லாம் நாசம் பண்ணிட்டே போகுது. உதாரணத்துக்கு இந்த வீடியோக்கு கீழேயும் எப்படி 10-15 கெட்ட வார்த்தை கமெண்ட் நல்லாவே வரும்ன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது, சொல்ல வேண்டியது கடமையாச்சு. ஒன்று சொல்றேங்க, ஒரு குரூப் அந்த சைடு தீ எரியுதுன்னு சொல்லுது, இன்னொரு குரூப் இந்த சைடு தீ எரியுதுன்னு சொல்லுது. ஆனா நம்ம நடுவுல மாட்டிக்கிட்டாங்க, நம்மளை சுத்தி தீ எரியுது. இதுல நான் எந்த குரூப் கூட போய் சேர்றது? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் ஸ்டண்ட் நிறைய பண்ணுவாங்க, தவறா முடிவு எடுத்துறாதீங்க. உங்க கருத்துக்களை கீழே சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.